நம்ம நாட்டில் தலைநகர் டெல்லியில் நடந்த கார் குண்டுவெடிப்பு, செங்கோட்டை அருகே நடந்த குண்டுவெடிப்பில் இறந்தவர்களுக்கு எங்களது இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏடா தீவிரவாத பண்ணிகளா, ஏன்னா ஒரு தைரியமான ஒரு பிரதமர், ஒரு உள்துறை அமைச்சர், ஒரு பாதுகாப்புத்துறை அமைச்சர், இப்படி 3 பேர் இருக்கிற ஒரு நாட்டில் நீங்கள் இப்படி ஒரு கோழைத்தனமான ஒரு வேடிக்கை செஞ்சுருக்கிறீங்களே, எப்படி உங்களாலெல்லாம் முடியுது? நம்ம இந்திய நாட்டின் அமைதியை சீர்குலைக்க நினைக்கும் உங்களை மாதிரி பயங்கரவாத பண்ணிகளை வேட்டையாடுறதில் கருணையே காட்டக்கூடாது. ஏமாந்து டேய் சிக்கனவனுங்களே, பாகிஸ்தான் பேரை சொல்லிடாதீங்கடா. சேம காண்டில் இருக்கார் நம்ம பிரதமர் மோடி அவர்கள். இனி ஏற்கனவே ஆப்ரேஷன் சிந்தூரில் நைய படைச்சு விட்டுட்டாரு. இப்போ இது மட்டும் பாகிஸ்தான் பண்ணிச்சுன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. அவன் தான் பண்ணியிருப்பான், வேறு யார் பண்ண போகிறா? அவனுடைய பின்புலம் இல்லாமல் பண்ணவே மாட்டாங்க. என்ன, அது கூடிய சீக்கிரம் அந்த ஆதாரங்கள் கிடச்சிடும். அதுக்கு பின்னாடி தான் இருக்குது அந்த பாகிஸ்தானுக்கு. நிச்சயமாக இந்திய தேசத்தில் நாங்கள்லாம் இந்திய மக்கள் நல்லா இருக்கணும், இந்துக்கள் நல்லா வாழணும், அனைத்து மதமும் சம்மதம்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் மட்டும் ஏன்டா டாக்டர்கள்லாம் சேர்ந்து படித்தவனுங்களாடா? நீங்கள்லாம் படித்த ஒரு டாக்டருங்க, அதில் ஒரு பெண் நிர்வாகி, பெண் டாக்டர் வேறு. எவ்வளவு கேவலமாக இருக்குது உங்களுடைய பொழப்பு. விட மாட்டார், இனி விட மாட்டார். அது இப்போ நீங்கள் பழைய காங்கிரஸ் ஆட்சி நினச்சிக்காதீங்க, குண்டு போட்டால் சமாதானத்துக்கு பேச்சுக்கு வருவாங்கன்னு. இது மோடி அவர்களின் ஆட்சி. அடிக்கு அடி, உதைக்கு உத, ரத்தத்துக்கு ரத்தம்னு பார்க்க முட மாட்டார். அவர் ஒரு வெளிநாட்டு சுற்றுலாவில் பூட்டானில் இருக்கும்போது ரொம்ப இதாயிட்டார். இப்போ டெல்லியில் சல்லடை போட்டு தேடிட்டு இருக்கிறாங்க, சல்லடை போட்டு ஆதாரங்களை தேடிட்டு இருக்கிறாங்க. கிடச்சிருச்சின்னு வையே மகனே, அப் டு டேட் பாகிஸ்தான். இனி அவ்வளோதான், முடிஞ்சு கதை முடிச்சிருவோம். இனிமேல் உங்களுக்கெல்லாம் தயவுதாட்சியம் என்பதே எங்களுக்கு கிடையாது. ஜெய் மோடி சர்க்கார், ஜெய் அமித்ஷா தர்பார்.